Hi guys, this is Sayed. Today we are going to see how we are going to make the VLOOKUP. Okay, what is the VLOOKUP? In my previous video, you can see this HLOOKUP. I already uploaded the one video for HLOOKUP. That is for the arithmetical lookup. This is for VLOOKUP means what? Vertical lookup. இப்போ நமக்கு VLOOKUPனா என்ன vertical lookup. Where we are going to use this VLOOKUP? How we are going to use this VLOOKUP? நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுவோம், எங்க யூஸ் பண்ணுவோம்? ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அக்கௌண்ட்ஸ் இப்போ என்னோட ஃபீல்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ வி ஆர் யூஸிங் ஃபார் த மெனி டைம்ஸ் இந்த VLOOKUP. அது நிறைய வாட்டி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். வை யூனும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் த இன்வென்ட்ரி. இப்போ ஒரு இன்வென்ட்ரி இருக்கு வச்சுங்களா, அது இன்வென்ட்ரிக்கு வந்து ஒரு லாட் ஆஃப் த இன்வென்ட்ரி இருக்கும். அதாவது இன்வென்ட்ரியில் லாட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். இப்போ அது வந்து ஒரு ஒரு எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனி இல்லைனாக்கா ஒரு ட்ரேடிங் கம்பெனினாக்கா அவங்க எது மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் ஸோ தே ஹாவ் த லாட் ஆஃப் யூனிக் கோட். ஒரு ஒரு ஐட்டத்துக்கும் ஒரு யூனிக் கோட் இருக்கும். ஓகேங்களா? Sometimes what happen, sometimes the manager they are telling for they given some product name, like they are given some item name. So you have to find out those item in this inventory report. I need for this specific item only. For example, there is the more than 100,000, 200,000, 500,000 items. Okay, how we are going to take only for 1,000 item? You cannot going to find out like a one by one. It will be take more than week, correct? ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம போய் சர்ச் பண்ணாக்கா அது நிறைய நாள் நமக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த VLOOKUP மூலயமா ஒரு ஆஃப் அன் ஹவர் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் நம்ம வந்து ஈஸியாக வந்து அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்க்ரீனில் இங்கே தெரியும் VLOOKUPோட ஃபார்முலாவை ஜஸ்ட் நான் இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காப்பி பண்ணியிருக்கேன், பேஸ்ட் பண்ணியிருக்கேன். VLOOKUPனு நம்ம போட்டாக்கா என்ன ஆகுனாக்கா VLOOKUP வேல்யூ, டேபிள் அரேவு, காலம் இண்டெக்ஸு, நம்பரு, அரேஞ்ச் ஃபார் லுக்கப். ஓகேங்களா? அப்படின்னாக்கா என்ன, இதுதான் மெயின் பர்பஸ். ஸோ வி வாண்ட் டு நோ அபவுட் வாட் இஸ் திஸ். இதன் ஒன்லி வி ஆர் கோயிங் டு டூ த VLOOKUP. ஸோ நம்ம ஒரு VLOOKUP பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 2 ஷீட், அதாவது இதுதான் மெயின் ஷீட். ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு 17 8 அந்த மாதிரி போட்டிருக்கேன். இது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு மெயின் ஷீட்டில் ஒரு மோர் தென் 100 200 ஒரு 1 lakh டேட்டாஸ் இருக்குனாக்கா இதுதான் அந்த டேட்டாவோட ஐட்டம் நீங்கள் வந்து அசியூம் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கோயிங் டு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறது இது நமக்கு தேவையான நமக்கு கொடுத்துக்கிற டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறது இந்த எக்ஸல் ஷீட். ஓகேங்களா? ஸோ ஹவ் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட், ஹவ் வி ஆர் கோயிங் டு டேக் ஸ்பெசிஃபிக் டேட்டா ஃப்ரம் தட் எக்ஸல் ஷீட். இதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் யூனிக் நம்பர், அதாவது இப்போ ஒரு ஐட்டம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் வேற எதுவும் நம்பர்னா யூனிக் நம்பர், சீரியல் நம்பர், யூனிக் நம்பர் ஒன்று இருக்கும். கரெக்டுங்களா? அந்த யூனிக் நம்பரை வச்சு தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நேமே எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரே நேம் 2 3 வாட்டி ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி ப்ராடக்ட்லேயும் சம்டைம்ஸ் ஒரு சிக்கன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த சிக்கனே 2 times 3 times ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் யூனிக் நம்பர்னா அது யூனிக் நம்பர் சேஞ்ச், அது ரிப்பீட் ஆகாது. சேம் நம்பர் சேம் ஐட்டத்துக்கு மட்டும்தான் வரும். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் ஐட்டத்துக்கு சேம் நம்பர் வராது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் அதே மாதிரி நான் ஒரு யூனிக் நம்பரை வச்சு நான் இங்கே ஒரு VLOOKUP போடுறேன். ஸோ யூ கேன் சி வாட் இஸ் த ஃபார்முலா ஈக்குவல் டு VLOOKUP. ஓகே, இப்போ VLOOKUPனு போட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லுக்கப் வேல்யூ, நமக்கு வந்து லுக்கப் வேல்யூனா இந்த நம்பர் தான். ஸோ வி ஆர் கோயிங் டு செலக்ட் த என்டையர் நம்பர். ஓகே, தென் நம்பர் காலம், தென் ஹேவ் டு ப்ரெஸ் ஒன் கமா போட்டிங்கனாக்கா இப்போ நம்மளோட மெயின் ஷீட்டுக்கு நம்ம போகணும். ஓகேங்களா? மெயின் ஷீட்டுக்கு போயிட்டு டேபிள் அரேனாக்கா அதாவது நம்ம எந்த நம்பர் யூனிக்காக இருக்குது எதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம், அதாவது அந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணணுமோ அதுலேருந்து தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம 4 தான் நம்ம, அதாவது நம்பர் தான் நம்ம வந்து நம்ம நம்பரை பேஸ் பண்ணி தான் VLOOKUP நம்ம பண்ண போகிறோம். ஸோ we have to select from நம்பர். ஓகேங்களா? தென் கமா நமக்கு எந்த காலம் ஸ்பெசிஃபிக்காக வேணும், நம்ம நம்பரோட காலம் தான், அதாவது நேமோட காலம் நமக்கு தேவைப்படுது. கரெக்டுங்களா? ஆக்சுவலாக நம்மளோட ஷீட் எப்படின்னாக்கா நம்பர் நேம் கண்ட்ரின்னு இருக்கு. இதில் வந்து நம்பர் நமக்கு ஆல்ரெடி இருக்கு, நமக்கு நேம் தான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் தோஸ் நேம். ஸோ நம்ம செலக்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் காலம் நம்பரு, செகண்ட் காலம் நேம். ஓகேங்களா? ஸோ ஹேவ் டு புட் 2 தென் கமா. உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக வேணுமா இல்லை எக்ஸாக்டாக வேணுமா அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாக்டாக வேணும்னு வச்சுங்க. ஓகேங்களா? 0
ஒரு க்ளோஸ். இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த 1 to 1 நேம் பாத்தீங்கன்னா செய்யுது இருக்கு. ஸோ நம்ம இது ஜஸ்ட் இங்க ட்ராக் பண்ணாலும் சரிதான், அந்த நேம் எல்லாமே வந்துடும். ஸோ இதுல வந்து நமக்கு ஒரு 100 மோர் தென் 100 சாரி மோர் தென் 200 மோர் தென் 500 ஈவன் 1 lakh டேட்டாஸ் இருந்தாலும் நம்ம இந்த வீக் லுக்அப் மூலிமா ஈஸியா நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு தேவையான ஐட்டம் மட்டும், அது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த சீரியல் அதாவது நம்பர் எது மேட்ச் ஆகுதோ அந்த நம்பர் மட்டும் அது இங்க வந்துடும், அந்த ஐட்டங்கள்லாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் வந்து நான் ஒரு 5 நம்பர் ஒரு சென்டர்லேருந்து எடுத்து நான் VLOOKUP பண்ணாலும் அந்த 5 நம்பருக்கான ஆப்போசிட்ல இருக்கிற நேம் தான் வந்து நம்ம VLOOKUPல கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இப்போ கண்ட்ரி எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பாருங்க. இந்த சேம் ஃபார்முலா தான் VLOOKUP. ஸோ நம்ம நம்பர் தான் நம்ம வந்து மெயினாக நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ we are going to select the நம்பர். அதுக்கப்புறம் கமா கொடுக்குறோம். ஒரிஜினல் அந்த இருக்கிற டேட்டாக்கு போகிறோம். ஸோ நம்பர்லேருந்து செலக்ட் பண்ணுறோம், கமா. இது வந்து மூணாவது நம்பரு, நம்பர் வந்து 1, நேம் 2, கண்ட்ரி 3. ஸோ we are going to put 3, 0, க்ளோஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரியோட நேமும் வந்துச்சு. ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இது வரும். இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பரும் நம்மளோட ஷீட்டில் இருக்கிற நம்பரும் ஒரிஜினல் ஷீட்டில் இருக்கிற நம்பரும் மேட்ச் ஆகலைனாக்கா அந்த இடத்துல ஃபார்முலா மிஸ்டேக், அதாவது ஃபார்முலா எரர் அந்த மாதிரி ஒரு கோடிங் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு இங்கே இருக்க ஒரிஜினல் ஷீட்டுக்கும் நம்ம போட்டிருக்கிறது மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் திஸ் VLOOKUP. ஓகே கைஸ், தேங்க்யூ.